வீடியோ போடுவோம் ஓகேங்களா. அடுத்ததா பிளம்ஸ். இது வந்து லோக்கல் பிளம்ஸ். லோக்கல்னா அது அங்கே ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து 2-3 இருந்துச்சு, நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்தேன். பாப்பா வந்து ஒன்று தூக்கிட்டு போயிட்டாப்ல ஓகேங்களா. இது என்ன மீன் நல்லா ரெட்டிஷா இருக்குல்ல. இதான் ரெட்டிஷா இருக்குல்ல. ஏய் நல்லா இருக்கு இப்போ. ஆனா புளிக்குமா இனிக்குமா எப்படின்னு தெரியல. எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் புளிக்கும், ரொம்ப புளிக்கும், வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு. ஒவ்வொரு டைம் வந்துட்டு நல்லா இனிப்பா இருக்கும். எல்லா ஃப்ரூட்டையும் ஒன்னா போட்டு எல்லாம் ஒன்னா சேரு போடு, ஒரே கப்ல சோறு. இல்லைங்க சாப்பிடுவோம். இதான் இது ஃப்ளஷ் வந்து இப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதான் இது இப்படித்தான் இருக்கு ஃப்ளஷ் ஓகேங்களா. இனிப்பு இல்ல, புளிப்பு. சதையில வந்து இதோட சதையில லைட்டா இனிப்பு இருக்கு. இந்த தோலை கடிக்கும் போது புளிப்பு அப்படியே ஸ்வயின்னு ஏறுது. இது ஓகே, நல்லா பிடிக்குதான். சதை வந்து இனிப்பு இருக்கு ஓகேங்களா. ஒருவேளை இன்னும் நல்லா பழுக்கலையே என்னன்னு தெரியல. பழுத்துருச்சான்னு தெரியல. இல்ல பழுத்துருச்சு. அவ்வளோதான் பழுக்காது. சரி அடுத்தபடி இவனை போடுவோம். பரவாயில்ல, அவன் சாப்பிட போறோம். இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரும் இப்படி இது பண்ணுவாங்க, கையிலே உடச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வாயில கடிச்சு இப்படி ஓப்பன் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணி சதை இப்படி இருக்கும் ஓகேங்களா. நல்லா கடிச்சிட்டு போல. பரவாயில்ல. அப்படி இல்லை, அப்படியே ஓப்பன் பண்ண மீனே. நீ ரொம்ப கடிச்சிட்ட. ஆமா நீ ரொம்ப கடிச்சிட்ட கடவுளே. ஆனா நல்லா பழமும் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இது வந்து ஃப்ளஷ் இப்படி தான் இருக்கும். லிச்சியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து விதை வந்து ஹார்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு சிலர் வந்து விதையோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் விதையோட தான் சாப்பிடுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த விதையை கடிக்கும் போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதைவே திரும்ப மென்னுட்டு இருக்கும்போது என்னன்னா அது ஒரு பாதாம் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்க்கறதுக்கு நொங்கு மாதிரியே இருக்குங்க. நம்ம ஊர் நொங்கு எல்லாம் எப்படி இருக்கும். இதெல்லாம் வெளிநாட்டு பழம் தானே. என்னது இதுவா தெரியல. ஆனா புடிச்சு என்ன மீன் ஆரஞ்சு தோல் புடிச்சு வெடுக்க நெல் வந்துரு. எழுத்தாதான் தண்ணியே வருது. அது நல்லா பழமாயிருச்சு. நொங்கு மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. அரோமா பயங்கரமான அரோமா. எனக்கு பிடிச்சிருக்கு. இனிப்பு தான். நொங்கு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கு. நொங்கு வேற ஒரு அரோமா, லைட்டா புளிப்பு. அந்த கொட்டை சாப்பிடலாம், கடைசியா சாப்பிடுவோம். ஏன் கொட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? இல்ல ஒரு சிலருக்கு ஜீரண சக்தி இருக்காது. இது இத்தனை நாள் விதையோட தான் சாப்பிட்றேன். இவ்வளவு நாள் விதையோட தான் சாப்பிட்டுருக்கேங்க. எனக்கு எதுவும் பண்ணலை, அதனால நீங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சொன்ன மாதிரி. ஆனா நான் விதையோட தான் சாப்பிட்றேன். எனக்கு எதுவும் பண்ணலை, என் உடம்புக்கு எதுவும் பண்ணலை. சரிங்களா? எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம். அது அப்புறம் பார்த்து. ஓகே அடுத்தபடியா பீச் சாப்பிடுவோம். இது வந்து பொரிச்சிட்டு வந்தது. ஆக்சுவலாக நான் 2-3 சாப்பிட்டேன். அப்போ அந்த குளிரில் எனக்கு பெருசாக டேஸ்ட் தெரியல. பீச் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகாப்பழம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறேன். இந்த மாதிரி பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டதில்லை. என்ன மீன் ஒரு நிமிஷம் கைஸ் உள்ள வந்து ஐயோ நெல்லு அவக்காடோ உழுகுது. இதை தூக்கி ஓரத்தில் போடாங்க. அவக்கூட ஓகே கைஸ் ஃப்ளஷ் வந்து இப்படித்தான் இருக்கு ஓகேங்களா. கொஞ்சம் இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஆக்சுவலா வந்து இதுதான் நான் நசுக்கிட்டேன், பேக்ல கொண்டு வரப்போ நசுக்கிட்டேன். இது வந்து இப்படி இருக்கு ஓகேங்களா.
இதான் ஃப்ளஷ், பீச்சோட ஃப்ளஷ். 3 விதமான டேஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஆமா, அது கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே உள்ள. எடுத்தோடனே இனிப்பு, அப்படியே அடியில ஒரு மாதிரி கசப்பு, மேலே ஏறும் அந்த கசப்பு, அப்புறம் புளிப்பு, அந்த ஒரு அரோமா. இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் வேறமா இருக்கு. அதான் அரோமா. ஆக்சுவலாக வந்து பேஷன் ஃப்ரூட்டோட அரோமா இதில் லைட்டாக வர மாதிரி இருக்கேன், எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. டிகன் வேற இந்த வீடியோ முன்னாடியே போட்டுவாப்ல, நான் எப்போ இந்த வீடியோ போடுவேன்னு தெரில. ஓகேங்களா, நம்ம சேனல் ஆனால் குயிக்காக வந்துடும், ஏன்னா நம்மகிட்ட கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கு. பேஷ் பேஷ். இந்த சைடு வந்து எப்படின்னா மண்டைக்கு இந்த பக்கம் ஃபுல்லா கசக்குது, மண்டைக்கு இந்த பக்கம் ஃபுல்லா இனிக்குது, மேல புளிக்குது. மனிதன் பாதி மிருகம் பாதி ரெண்டும் சேர்ந்து கலவையினான் அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு டேஸ்ட் வைஸா இருக்கட்டும், இது ஒரு ஆமா சொன்ன மாதிரி ஒரு 4-5 விதமான டேஸ்ட்டை கொடுக்குது. பெட்டர். எச்சை எனக்கு அது ஒரு மாதிரி எச்சை, அது இது வந்துட்டே இருக்கு, அந்த எச்சை ஊறுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இது உப்பு போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பா தெரியல நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இது வந்து மங்குஸ்தான் குயின் ஆஃப் ஃப்ரூட்டு. இதில் எத்தனை 5 இருக்கு. இது ஆக்சுவலாக இது கொஞ்சம் காய், இது வேண்டாம், இதில் இது இல்லை, இதுதான் கொஞ்சம் பழம். ஓகேங்களா, இது பழமாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் இந்த 5 ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா இங்கே, இது வந்து ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா. இந்த 5 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதே அந்த 5 சொலை இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுதான் மேட்ரு. ஓ, அது மேலே இது தெரியும் எத்தனை உள்ள இருக்க போகுதுன்னு பார்த்தனா கையை ஓகே வச்சு இது கைஸ், இது வந்து கெட்டுருச்சு கைஸ், இது வேண்டாம். ஆமா, இது கெட்டுருச்சு. இது வந்து கெட்டுருச்சு, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இது வேஸ்ட்டு. சரி வாங்க, அப்போ அடுத்து இது காயோ பழமோ ஒன்னே அடுத்து திடீர்னு இதுலேயே அதுக்குள்ள இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை பழமே அப்படிதான். இல்லை நான் பழம் சாப்பிட்டேன் நீங்க அங்கேயே கைஸ். இதுலேயும் வந்து 5 தான். ஓகேங்களா, இதில் 5 சொலை இருக்கான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுதா? இதான் தெரியுது பாருங்க, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 5 இது இருக்கா, 5 6 மீன் 6 தானே, 6. ஆமாம் ஓகே, ஆமாம் கைஸ், இதில் 6 சொலை இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை நான் உடச்சிட்டேன். நவீன் இது நல்லாவே பழுத்துருச்சு கைஸ், சொன்ன மாதிரி 6 சொலை இருக்கு கைஸ். இல்லைங்க, இதை இது பண்ணிக்கிறேன். இல்லைங்க, இது கீழே விழுந்துற போது தெரியுதுங்களா. 6 சொலை பெரிய, இது பெரிய சொலை, இது நார்மலு. 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 6 சொலை கரெக்டாக இருக்கு. சீத்தாப்பழத்துக்குள்ள உள்ள இருக்குமே அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. நவீனே அப்போ இது என்ன சைஸ் வாரியே பிரிஞ்சு வருமா? என்னது இதுதான் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இது இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஃப்ளஷ் இப்படித்தான் இருக்கு, ஏதோ பூண்டு இருக்குல்ல, பூண்டு உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு கைஸ், இதான் ஃப்ளஷ். பாப்போம், இது கூட கொட்டை இருக்குமோ? என்னது இருக்குல்லையா? ஆமா, ஒரு கொட்டை இருக்கும், இத்தினூண்டு ஒரு கொட்டை இருக்கும். பால் ஸ்மெல்லு, எனக்கு பால்னா பிடிக்காது. நல்லா இருக்குங்க. இனிப்பு லைட்டா புளிப்பு, அந்த பால் ஸ்மெல்லு, அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு, அதனுடைய ரிவ்யூ. ஓகேங்களா, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தது. இதே மாதிரி யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணீங்களோ, அது பேர் என்ன நவீனே, வாங்கிட்டு வந்து நீங்க சாப்பிட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் நீங்க நாங்க சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ்ல எதெல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலோ கீழே கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஏன்னா அது பேர் தெரியாத ஃப்ரூட், முடிஞ்சா யாராச்சும் சாப்பிட்டு இருந்தீங்கனாலோ இல்ல உங்க ஏரியா சைடு இருந்துச்சுனாலோ அது பேர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்கப்பா. அது ஒண்ணு கைஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்டு இதான், இந்த ஃப்ரூட் எல்லாம் வந்து தெரியல, இது என்னன்னே வந்து தெரியல. அது சொல்லியிருக்காங்க, ஆனால் சாப்பிட்டாலும் கொஞ்சம் எனக்கு இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாய்க்குள்ளேயே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வில் பி ஃபைன்.
அதுக்கப்புறம் இன்னும் இந்த ராம் சீதா இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கான். இது வந்து நாங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். அதான் கைஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த எங்கே ட்ராவலில் ட்ரிப்பில் அடிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா? அப்படி என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சகோ வேண்டாரிலையும் கமெண்ட் பண்ணுங்கள், டிஎன் வேண்டாரிலையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமாம் கைஸ், இது வந்து கொஞ்சம் வினோதமான சேனல், பெருசாக இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்படி போட்டிருப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. ஓகே, இன்னும் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். செஸ். அவ்வளோதான் கைஸ்.